ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3. நாம் விநாயகரை தாங்க இப்போ கும்பிட்றோம். எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம எல்லாருமே வழக்கமாக விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம எல்லா சாமியும் கும்பிட இல்லைங்களா? அதே தாங்க இங்கேயும் நடக்குது. ஆமாம், அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இணைஞ்சி மரத்தடியே இருக்கிற விநாயகருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்பயும் நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி பக்கம் இருக்குங்க. வெயில் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேக வேகமாக நாங்களும் கும்பிட ஆரம்பித்தோம். விநாயகரை கும்பிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மூலஸ்தானம் லட்சுமி நரசிம்மர் சாமியை சுற்றிலே இருக்கிற சின்ன சின்ன சுவாமி இருக்கு இல்லைங்களா கோயில், அது எல்லாமே நாம் ஃபஸ்ட்டு கும்பிட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு விஸ்வகேஸ்வரர் சுவாமிங்க இவரை அடுத்ததாக நம்ம தரிசனம் செஞ்சோம். கோயிலுக்கு வந்தோம்னா நமக்கு முதல் தேவை பொறுமை. பொறுமை இருந்தாதான் நம்ம பயபக்தியோட எல்லா சாமியும் நாம கும்பிட முடியுங்க. அது ரொம்ப மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் மீ. நானும் சின்ன வயசில் அவசர அவசரமாக கும்பிட்டு போயிட்டே இருப்பேன். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. நாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் எப்படி கும்பிடணும், அது அவசரம் இல்லாமல் பொறுமையாக மனசில் வேண்டி கும்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு பெரியவன ஆன பிறகு தான் தெரிஞ்சுது. அதனால் எல்லாருமே பொறுமையுடன் சாமி கும்பிடுங்க. பொறுமையா இருந்தாலும் நம்ம சீக்கிரமா மலமலன்னு கும்பிட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தாங்க வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டாள் அம்மனுங்க. ஆண்டாள் அம்மனை நம்ம அடுத்தபடியா நம்ம கும்பிட போறோம். எங்க அப்பா கற்பூரத்தை எடுத்து வச்சு சூளத்தை ஏத்தி கும்பிட்டு இருக்காங்க. நம்ம இதே மாதிரி நம்ம எல்லா சாமிக்குமே கற்பூரம் வச்சு நாம் சூடம் ஏற்றி நாம் கும்பிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஆண்டாள் சாமி அம்மனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே சின்ன விநாயகர் இருக்காருங்க. ஈஸ்வரன் கோயில் பின்னாடி இருக்கிறது ஈஸ்வரன் சுவாமி. அதனால் இங்கே முன்னாடி வெளியே சின்ன விநாயகர் இருக்கார். அவரையும் நாம் கும்பிடணும் இல்லைங்களா? அதனால் எங்கள் அம்மா இப்போ பூ வச்சிட்ருக்காங்க. எங்க அம்மா எப்பயுமே எந்த கோயிலுக்கு வந்தாலுமே ஒரு கேரி பேக்ல ஃபுல்லாவே உதிரி பூக்கள் வச்சுப்பாங்க. அவங்க எல்லா சாமிக்குமே பூ வச்சுட்டு தான் கும்பிடுவாங்க. வீட்லயும் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாமி போட்டோஸ் நிறைய இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே டே பை டே எங்க அம்மா பூ வச்சுட்டு தான் கும்பிடுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பண்றாங்க. எங்க அப்பா சூடம் ஏத்துறாரு. காத்து சரியான காத்துங்க. அதனாலதான் சூடம் ஏத்துறது இருக்கிறதுலே ஒரு டிஃபிகல்ட்டு. காத்தடிக்கும் போது அவ்வளோதாங்க. விநாயகரை இப்போ நாம் கும்பிட்டு உள்ள சிவனை நாம் கும்பிடலாங்க. பாருங்க, சிவன் சன்னதிக்கு வந்தாச்சு. முன்னாடி நந்தி பகவான். நந்தி பகவானை நாம் எப்பயும் கும்பிட்டு தான் சிவன் பகவானை கும்பிடணும். அது வழக்கம், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஜெய்தேவ கோகனுக்கு இதுதான் முதல் அனுபவம். எல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இங்கே வீடியோஸ்க்கு அலோடு இல்லைங்க. இருந்தாலும் மீறி தூரத்தில் இருந்தால் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்கும்போது கரெக்டாக பூஜாரி ஆர்த்தி தட்டு காமிக்கும் போது நம்ம கேட்ச் பண்ணியாச்சு. இப்போ எங்கடா வெளியே போயிட்டுருக்கோமே அப்படின்னு பார்க்காதீங்க. காவல் தெய்வமான முனீஸ்வரர் வெளியே தான் இருக்காரு. அவரை நாம் இப்போ கும்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். வெயிலுங்க, ரொம்ப வெயில். அதனால தான் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப்பாக ஓடுற மாதிரி இருக்குது. சரியான வெயில் டைம். காவல் தெய்வமான முனீஸ்வரருங்க. அவருக்கு தான் மெயினாக அட்டண்டன்ஸ் நாம் போடணும். ஊதுபத்தி, வெத்தலை, எலுமிச்சப்பழம், பாக்கு எல்லாம் வச்சு அவரை கும்பிட்டு சூளத்தில் எலுமிச்சப்பழத்தை குத்தி அதுக்குள்ளே நாங்கள் இங்கே ஒரு விசிட்டிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு நானும் என் பையனும் நிழலாக பார்த்து நின்றுட்டோங்க. அப்பா எல்லாமே ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. முனீஸ்வரரை கும்பிட்ட பிறகுங்க அப்படியே அந்த பக்கம் நம்ம சுத்தி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு கூடம் இருக்குங்க. அந்த இடம்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் துர்கை அம்மன் இருக்கு. துர்கை அம்மனையும் நாம வழிபட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா கருட பகவான் இருப்பாங்க. இந்த பக்கம் கருட பகவான், அந்த பக்கம் ஆஞ்சநேயர் பகவான், 2 பேரும் இருப்பாங்க. 2 பேரையும் நாம கும்பிட்டு தான் உள்ள நம்ம என்ட்ரி ஆகணும். கருட பகவான் நல்லா பாருங்க, பார்க்கறதுக்கே நல்ல ஹைட்டு. பொறுமையா நாம கும்பிட்டு சுத்தி அதுக்கப்புறம்
மறுபடியும் நம்ம ஆஞ்சநேயர் இருக்காருங்க, பாருங்க எவ்வளோ பெரிய ஹைட்டு பாருங்க ஆஞ்சநேயர். நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி தான் நாம் வந்து வெத்தலை மாலை அந்த மாதிரி எல்லாமே நம்ம போடணும். அந்த அளவுக்கு ஹைட்டாக இருப்பார் ஆஞ்சநேயர் இல்லைங்களா. அவரையும் நாம் வந்து கும்பிட்டு ஜெயதேவ் பாருங்க விழுந்து விழுந்து கும்பிட்றான். இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம். பரவாயில்லைங்க, அழுவவே இல்லை. வெயிலாக இருந்தாலும் சரி, அப்பயும் வந்து அவனுக்கு வந்து மஸ்லின் கிளாத்தில் நம்ம ட்ரெஸ் பண்ணி விட்டதுனால அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை, அழுவவே இல்லை, க்யூட்டாகவே இருந்தான். அது வரைக்கும் எங்களுக்கு பரவாயில்ல. ஆஞ்சநேயரையும் நம்ம கும்பிட்ட பிறகு இப்போ கொடிக்கம்பத்துக்கு போகிறோங்க. எப்பயுமே வந்து மூலஸ்தானத்தை நம்ம கும்பிட்றதுக்கு முன்னாடி கொடிக்கம்பத்தை கண்டிப்பாக கும்பிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். கொடிக்கம்பத்தை அதுதான் வந்து ஒரு ஃபார்மெட்டு. கொடிக்கம்பத்தை எல்லாரும் நம்ம கும்பிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுச்சிங்க. உள்ளே வந்து கேமராவுக்கு அலோடு இல்லை. பாருங்கள், மூலஸ்தானத்தை காட்டுறேன். உள்ளே தான் லட்சுமி நரசிம்மர் இருக்கார். எல்லாம் கேவில் நின்றுட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம சாமி கும்பிட்டு வந்த பிறகு ஜெய்தேவ் குகனுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறோம். மெயினாக முக்கியமாக நாம் ஜெய்தேவ் குகனுக்கு 5 மாதம் கம்ப்ளீட் ஆன பிறகு சாப்பாடு ஊட்டுறதுக்கோசரம் தான் நம்ம இங்கே குலதெய்வ கோயிலுக்கே நாம் எல்லாரும் ஒட்டுக்காக வந்தது. அதுதான் அந்த தருணம் தான் இப்போ நடக்குதுங்க. முதல்ல எங்கள் அம்மா ஸ்வீட்டு ஊட்டினாங்க, பொங்கல் ஊட்டின பிறகு அடுத்தது ஒயிட் ரைஸ் சாப்பிட்றான் பாருங்க. ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்றான். சூப்பர், பரவாயில்லைங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பையன் வந்து தூங்கலை. டயர்டில் தூங்கி இருந்தான்னா இன்னும் சிரமமாக இருந்திருக்கும். பையன் எழுப்பவும் முடியாது, எழுப்புனா குழந்தை அழுவும், வெயிட் பண்ணணும். ஆனால் இவன் வந்து சுட்டியாக இருக்கிறதுனால, ஆக்டிவாக இருக்கிறதுனால கண்ணு முழிச்சு தான் இருக்கிறான் பாருங்க. சமத்தா உட்காந்துருக்கான். கியூட் பாய். நாங்களும் எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சுங்க. டிவியில் நின்று கும்பிட்டு வந்துட்டு பொறுமையாக உட்காந்து தான் அது ஆசுவாசமாக ஊட்டினோம் பாருங்க. எல்லாருமே ஸ்வீட்டு ஊட்டிட்டோம் பையனுக்கு. சமத்தா தான் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைய வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு வந்து ஊட்டலாம். நல்ல விஷயங்க. குலதெய்வத்துடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மால் தண்ணி குடிக்கிறான். கியூட்டாக குடிப்பான். அவனுக்கு தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. முக்கியமான வேலை முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் தெம்பாகவும் இருப்பான், ஆக்டிவாகவும் இருப்பான். சாப்பாடு உள்ளே போயிடுச்சு இல்லைங்களா. பாருங்க, அம்மா பையன் பொண்ணு 3 பேர் எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறாங்க. நம்மளால் ஆக்டிவ் ஆகிட்டாவே இந்த மாதிரி தாங்க துருன்னு இருப்பான். நானும் பாப்பாவும் வந்த வேலை முடிஞ்சுது, சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாமாய் முக்கியதா சாமி, நின்று சாமாய் முக்காக்கு வந்தா, நின்று சாமாயினா தங்க சாமாயின் முக்காக்கு வந்தா நீனா சாமாய் ஏன் அறிவார் தங்க வயரா குஞ்சு எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. பாருங்க, நம்ம அந்த நிழல் கூடத்துல சுவாமி அவதாரங்கள் எல்லாமே சிலையா செஞ்சு வச்சிருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்குங்க. அந்த ஊருக்கு பக்கத்தால இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நாம வந்து லக்ஷ்மி அம்மன் தாங்க நாம வந்து வழிபட போறோம். பாருங்க, துளசி மடம் மேல லட்சுமி ஃபுல்லாவே சுத்திலையும் வந்து லட்சுமி தெய்வம் தாங்க சுத்திலையும் இருக்கும். மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து தூவி விட்டு நம்ம பூவெல்லாம் வச்சு நம்ம கும்பிடுவது வழக்கங்க. அதே மாதிரி தாங்க இங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் திருப்தியா சாமி கும்பிட்டங்க. கோயிலுக்கு முன்னாடி செல்ஃபியும் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னொரு கோயில் வந்து புதுசா கட்டிட்டு இருக்காங்க. லட்சுமி நரசிம்மர் கோயில் தான். அதே ஊர்லயே வந்து கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. சூப்பரா பிரம்மாண்டமா இருக்குங்க. அது எல்லாமே நாங்களும் வந்து விசிட் பண்ணிட்டு பேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். கிளம்பலாம். அதுக்குள்ள பசி எடுத்துருச்சு. போற வழியிலேயே சாப்பிட்றலான்னு பார்த்தோம்னா அதே ஊர்லயே நல்ல ஹோட்டல் இருந்ததுங்க. சூப்பரான மீல்ஸுங்க.
எல்லா குழம்பும் பொரியல் ஃபுல் கட்டு பார்க்கும் போதே ஒரு புடி பிடிச்சிடலான்னு தோணிருச்சு. அதே மாதிரி ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க எங்க அப்பா வந்து ரியாக்ஷன் கொடுப்பாரு. ரொம்ப அருமையா இருந்திருக்கு போலங்க. அவரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. உடனே எல்லாம் சாப்பிட்டு டிராவலுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பேக் டு ஹோம். நல்ல அருமையான தரிசனங்க. ரிலாக்ஸா குடும்பத்தோட ஒண்ணா போய் சாமி கும்பிட்டு வந்ததுல மனசும் ரொம்ப திருப்தியா இருந்தது. குழந்தைங்க எல்லாமே தூங்கிட்டாங்க. எங்க அம்மா கூட தூங்கிட்டாங்க. நானும் அப்பாவும் மட்டும்தான் எந்திரிச்சிட்டு இருந்தோம். இதே மாதிரி நீங்களும் வந்து எல்லாரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா ஒட்டுக்கா நீங்க கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மனசுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்லயும் நல்லதே நடக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.